வணக்கம். நான் தமிழாளி கென்னடி ஜாக்லின் பேசுகிறேன். இன்றைய தலைப்பு ஜோதா அக்பர் கதை. ஒரு வித்தியாசமான காதல் கதை. ஜோதா 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். ராஜஸ்தானில் ராஜபுத்திரர்கள் ஆட்சி செய்தார்கள். அங்கே ராஜா பர்மால் அப்படிங்கிறவரை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அமீருங்கிற இடத்த தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ பக்கத்து நாட்டில் இருக்கிற முகலாயர் அவர் சர்சுதீன் மிஸ்ரா இவர் எப்பவும் தொல்லை கொடுத்து என்ன பண்ணுறாரு, இவருடைய நாட்டில் போர் தொடுத்து இவருடைய மகனை, அமீர் நாட்டு மகன் இருக்காருல்ல, அவங்கள கைது செய்துட்டு போயிடுறாரு. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, இதற்கெல்லாம் சாட்டை அடி கொடுக்கணும்னா யாரை போய் நம்ம தஞ்சம் புகணும், அக்பர்கிட்ட போகணும். ஏன்னா அக்பர் தான் என்ன பண்ணுவார், நல்ல போரில் வென்று அவரை முறியடிப்பார் என்று எண்ணி போய் கேட்குறாரு. அங்கே போனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு நிபந்தனை கொடுக்குறாரு. என்னென்னா, உங்களுடைய மகளை எனக்கு திருமணம் செய்து கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இவர் இந்து, அவர் முஸ்லீம். என்ன பண்ணுவார், அமீர் நாட்டு ராஜா யோசனை பண்ணிவிட்டு சரின்னு ஒத்துக்கிட்டாரு. இப்போது திருமணமும் நடைபெறுகிறது. எங்கே நடைபெறுகிறது? மாளிகையில் அல்ல, கோயில்களில் அல்ல, இராணுவ முகாமில் நடைபெறுகிறது. இவங்கள திருமணம் செய்து நிக்கான்னு சொல்கிறாங்களா, அது திருமணம் செய்து கூட்டிகிட்டு அரண்மனையில் உட்கார வைக்கிறாரு. அப்போது அங்கே இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு இந்து பெண், எதுவே சம்பிரதாயம் எதுவுமே தெரியாது, இவர்களை ராணியாக்கி கொண்டு வந்திருக்கிறார் என்று எல்லாரும் முணுமுணுத்து கொண்டு இருக்கிறார்கள். உடனே இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, நான் எனக்கு இந்து சாமி தான் ரொம்ப பிடிக்கும், கிருஷ்ணன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் எனக்கு சாமி கும்பிடுவதற்கு முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, பதேத்பூர் சிக்ரிங்கிற இடத்துல ஒரு அரண்மனையை கட்டி அங்கே இந்த அம்மா சாமி கும்பிடுவதற்காக கிருஷ்ணன் கோயிலும் கட்டுறாரு. கட்டி அங்கே என்ன பண்ணுறாங்க, நல்லா வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய மகன்தான் சலீம். அதனால்தான் இவர் என்ன பண்ணுறாரு, எல்லா நாட்டு மக்களையும் ஒன்றிணைக்கணும், மத நல்லிணக்கம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தீன் இலாஹி என்ற ஒரு மதத்தை பரப்புகிறார். இவர் காலத்துக்கு பிறகு அது எடுபடலை, அந்த மதம் எடுபடலை. ஆனால் எல்லா மதத்தையும், இந்துக்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, சரி நிகர் சமானமாக நடத்தியவர் ஒரே அரசர், முகலாய மன்னன் அக்பர் தான். யாரால்? அந்த ஜோதா என்ற அந்த இளவரசி, அமீர் நாட்டு இளவரசியை மணந்ததால். அன்பே சிவமான